வீடு வீடாக வரையப்பட்ட விசில் சின்னம். சேலம் மத்திய மாவட்டம் 42வது வார்டு கிச்சிப்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழின் பார்த்திபன் வழிகாட்டுதலின்படி கட்சியின் சின்னமாக விசில் சின்னம் வீடு வீடாக சுவர்களில் வரையப்பட்டது. கூட்டணி தாவேகா மறுப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ், OPS உள்ளிட்டோரின் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதான தகவல் வெளியான நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் மறுப்பு. கட்சியின் நிலைப்பாடை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இதுபோன்ற தகவல்களையே நம்ப வேண்டாம் என பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் தேர்வை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓரிரு வாரத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராகும். தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிப்பு, விஜய் கண்டனம். தமிழ்நாட்டில் நாள்தோறும் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பீகாரை சேர்ந்த 3 பேர் கொலை, நந்தனம் கல்லூரியில் இளம்பெண் வன்கொடுமை சம்பவங்களை குறிப்பிட்டு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் அறிக்கை. எனக்கு எதற்குமே ஆசை இல்லை. என் கரியரின் மக்கள் எனக்கு உச்சமான இடத்தை கொடுத்துள்ளனர். என் குணம் என்றும் மாறாதது. என்றுமே ஊழல் செய்ய மாட்டேன். ஒரு துளி ஊழல் கரை கூட படிய விட மாட்டேன். எனக்கு எதற்குமே ஆசை இல்லை. எனக்கு துளி கூட பணத்தின் மேல் ஆசை இல்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. என் கண் முன்னாடி நடக்கும் ஊழலை எதிர்த்து கேட்பேன். அதற்கான தைரியம் நம்மிடம் மட்டும்தான் உள்ளது. இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். நீ இங்கு ஓசில பஸ் விட்டுட்டு இருக்க. அங்க கண்டக்டர் எல்லாரும் ஸ்டாப்புக்கு விசில் அடிச்சு டிவி கேக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. படத்தை வச்சு விஜயை பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காது. படத்தை பத்தி விஜய் கவலைப்படலை. படத்துக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜனநாயகன் படத்தை குறித்து கேள்விக்கு தாவேகா தலைவர் விஜயின் தந்தை இயக்குனரான SA சந்திரசேகர் பதில். அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு. தமிழகம் முழுவதும் வரப்போறாரு. தடுக்க முடியாது. உங்களுடைய சூழ்ச்சிகளாலும் தடுக்க முடியாது. இனி மக்களே தீர்மானிப்பார்கள் திமுகவின் வீழ்ச்சியை. அழுத்தம். யாரிடம் கூட்டணி என பேசினாலே டெல்லியில் இருந்து வந்து விடுகிறார்கள். பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்கும் வரை நல்லது. கோவையில் செங்கோட்டையின் பரபரப்பு பேட்டி. சென்னை தளபதியின் கோட்டை. சென்னை அவர்களின் கோட்டை என்று திமுகவினர் சொல்வார்கள். மற்ற கட்சியினர் விலைக்கு வாங்க இங்கு வளர விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை திமுக கோட்டை என்பது மாறி தளபதியின் கோட்டையாக மாறி 3 வருடங்களாகிறது. ஸ்டாலினும் உதயநிதி தொகுதியும் மாறி கூட நிற்கலாம். ஏனென்றால் சென்னையில் தாவேகாவிற்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர். இப்படிக்கு CTR நிர்மல்குமார். முழுக்க முழுக்க திமுகவின் சூழ்ச்சி. திமுக நம்மை பார்த்து மட்டும்தான் பயப்படுகிறது. இந்நேரம் 38 மாவட்டங்களில் உள்ள 32 மாவட்டங்களில் தலைவரின் சுற்றுப்பயணம் முடிந்திருக்க வேண்டும். ஆனால் தலைவர் எந்த மாவட்டத்திற்கும் போக முடியாத சூழ்நிலையை திமுக கரூரில் உருவாக்கியது. கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க திமுகவின் சூழ்ச்சி. இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா. அடேங்கப்பா, இது அப்போ வாழ்கை டிவி சேனல் நம்பர் 234. ஃப்ரெண்ட்ஸ், நான் சண்டை யூஸ் பண்றேன். நீங்க யாரா கேபிள் டிவி யூஸ் பண்றதா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா எந்த ஆடு கொடுக்கல, எந்த யூடியூப் சேனல்ல எதுவும் யாருமே எதுவுமே சொல்லல. கீழே பார்த்தா சிம்பிளெல்லாம் கரெக்ட் ஆகுது. எனக்கு என்ன டவுட்னா பசங்க என்ன வேலை பார்த்தானுங்களா? கொஞ்சம் யாரா கேபிள் சேனல் யூஸ் பண்றவங்க யாரா இருந்தா கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க விஜயை எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு இருக்கிற விடலை பசங்கள்ல இருந்து நண்டு சிண்டு வரைக்கும் தப்போ சரியோ அரசியல் பேசுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் மட்டும்தான். அருண்ராஜ் போட்டியிடும் தொகுதி. தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுவதாக தகவல். திருச்செங்கோட்டில் போட்டியிடுவது உறுதி என கூறப்படும் நிலையில் சமீப நாட்களாக பிரச்சாரத்துக்கு தீவிரப்படுத்தியுள்ளனர். எனக்கு நீ 1000 கோடி பிசினஸ் உள்ள உன் படத்தோட பிரச்சனைய பேசாம மக்கள் பிரச்சனைய மட்டும் பேசுனியே, அப்பவே நீ மக்கள் தலைவன் தான். தாவேகா 3ஆம் ஆண்டு விழா. தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் பிப்ரவரி 2ஆம் தேதி பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவிப்பு. தீப்பெட்டியில் விசில். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி சின்னமான விசில் மக்கள் மத்தியில் சென்றடையும் வகையில் தீப்பெட்டி அட்டைகளில் அச்சிட்டு பொது மக்களிடம் வழங்கப்பட்டது. சேலம் மேற்கு மாவட்ட மகளிர் அணி இணை அமைப்பாளர் வினிதா ஏற்பாடில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழின் பார்த்திபன் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார்.
கிழித்தெடுத்த நடிகர் மன்சூர். ஒரு ஓட்டுக்கு 2000 முதல் 5000 வரை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? அதே போல் ஒரு நடிகருடைய திரைப்படத்திற்கு ஒரு ரசிகன் 2000 ரூபாய் கொடுத்து பார்க்க வருவது ஹீரோவுடைய திறமை, அது அவருடைய உழைப்பு. இப்படிக்கு நடிகர் மன்சூர் அலிகான். தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா